ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வைஷ்ணவி ஃப்ரம் அபிஷாஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறது ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஸ்பெஷலான ஒரு லன்ச் மெனு தான். இதை எப்படி செய்த நான்ன்றதை வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வெஜிடபிள் புலாவ் செய்கிறதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடாகினத்தோட அதில் கொஞ்சமாக வெஜிடபிள் ஆயிலும் நெய்யும் சேர்த்துருக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகிட்டுது. இதில் நான் பே லீஃப், கருவாப்பட்டை, கராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு வாசம் வரும் வரையும் சூடாக்கிட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இதில் நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தக்காளி பழம் வெட்டி எடுத்துருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்து நல்லா மேஷ் ஆகும் வரையும் குக் பண்ணி கொள்ளணும். இதே மாதிரி ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும் வரைக்கும் நல்ல வடிவாக குக் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கிறேன். மிளகாத்தூள் எங்களோட ஜஃப்னா ஸ்டைலில் செய்த வளமையான நாங்கள் கறிக்கு யூஸ் பண்ணுற கறி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கிறேன். கேரட்டையும் பீன்ஸையும் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்து உப்பும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸை நல்லா அவிய விடணும். வெஜிடபிள்ஸ் அவியறதுக்கு நாங்கள் தண்ணி எதுவுமே விடாதபடியாக அடுப்பை நல்லா லோ ஹீட்டில் வச்சு பாத்திரத்தை மூடி குக் பண்ணணும். மூன்று கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடிவாக கழுவிட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிறேன். வெஜிடபிள்ஸ் 75% குக் ஆகினத்தோட ரைஸை இதில் நாங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 கப் தண்ணி சேர்த்து குக் பண்ணுவோம். ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி என்ற வீதத்தில் 3 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 4.5 கப் தண்ணி சேர்க்கணும். நான் ஆல்ரெடி 4 கப் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நான் 1/2 கப் கோகோனட் மில்க் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு கோகோனட் மில்க் சேர்க்க விருப்பம் இல்லையண்டா நீங்கள் ஒரேடியாக தண்ணியையே 4.5 கப்பாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கோகோனட் மில்க் விட்டதுக்கு பிறகு கன நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணினீங்கன்னா ரைஸ் எல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக உடைஞ்சிடும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு மூடி வச்சோம்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே ரைஸ் ரெடி ஆகிடும்.
இது வந்து நான் கடையில் வாங்கின பட்டர் சிக்கன் சாஸ். நார்மலாகவே வந்து நான் பட்டர் சிக்கன் செய்கிறதா இருந்தாலும் இல்லாட்டிக்கு பன்னீர் பட்டர் மசாலா என்ன செய்கிறதா இருந்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக நானே தான் சாஸ் மேக் பண்ணுறேன். நான் இன்றைக்கு குயிக்காக செய்யணுமன்றதுக்காக இந்த சாஸை யூஸ் பண்ண போகிறேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடாகிட்டுது. இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த சாஸையும் அதில் சேர்த்து மெல்ல மெல்லமாக குக் பண்ணி கொள்ளணும். சாஸ் கொஞ்சம் திக்காக இருக்கிறதால நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். வெட்டி வச்ச பன்னீரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்காண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் சாஸில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணினதால் எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி தெரியுது. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரத்தை மூடி 2 மினிட்ஸ் குக் பண்ணினேன்டா கறி ரெடி ஆகிரும். ஈஸியாக குயிக்காக எங்களோட வெஜிடபிள் புலாவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.